வணக்கம். 2017 மே மாதம் கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் நடைபெறும் என்று பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய லக்னத்தில் குரு, 4ல் சனி, 6ல் கேது, 8ல் சுக்கிரன், 9ல் சூரியன், 10ல் செவ்வாய், 11ஆம் இடத்திலே சந்திரன், 12ஆம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் சற்று சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய லக்னத்திலே குரு, உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் இம்மாதம் காப்பாற்றப்படும். உங்களுடைய ஆனர் அண்ட் ப்ரெஸ்டீஜ்னு சொல்லக்கூடிய அந்த கௌரவம் சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய 2ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால ஃபைனான்சியல் பொசிஷன் நல்லா இருக்கும். எதிர்பார்த்த தனவரவு, பணவரவு காலங்களில் உண்டு. வராத ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் இம்மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால சகோதரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்க வேண்டாம். அதனால் நமக்கு மன வருத்தங்கள், வேதனைகள் சகோதரர்களால் நமக்கு ஏற்படுத்த சகோதரிகளுக்கான வாய்ப்பு உண்டு. அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அடைவதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. நெருங்கிய உறவினர்களை விட்டு நாம் பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் மாதங்களில் உண்டு. 4ஆம் அதிபதியாக குரு இருந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய காலங்களில், இந்த காலங்களில் இடங்கட வாங்குவதற்கான வாய்ப்பு, லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் ஒரு சிலருக்கு வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இம்மாதங்களில் உண்டு. அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல சனி, ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இம்மாதங்களில் உண்டு. உங்களுடைய 5ஆம் அதிபதியாக சனி 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில், இந்த காலங்களில் மகிழ்ச்சி கொஞ்சம் சுமாராகவே இருக்கும். 4ஆம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப், வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கும். 5ஆம் அதிபதியாக சனி இருக்கிறதுனால பார்க்குற வேலையில் அவசரப்பட்டு விடுறதோ, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதோ இந்த மாதம் கூடாது. 6ஆம் அதிபதியாக சனியே அவரே 4ல் இருக்கிறனால வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் வந்தெல்லாம் சுப்பீரியர் ஆஃபீஸர், ஹையர் ஆஃபீஸர்ஸ்னால ஆப்ஸ்டக்கிள்ஸ், பிரச்சனைகள், போராட்டங்கள் அவர்களால் நமக்கு உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயத்தில் 6ல் கேது, அந்நிய மொழி பேசுகிறவர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயங்கள் உண்டு. ப்ரொமோஷன் வராதவங்களுக்கு ப்ரொமோஷன் வரும். கவர்மெண்ட் ஜாப் இல்லாதவங்களுக்கு ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு, காம்படிஷன் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டு. 7ஆம் அதிபதியாக குரு லக்னத்தில் இருக்கனால மேரேஜ் வரைக்கும் தள்ளி போதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இம்மாதங்களில் ஒரு சிலருக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 8ஆம் அதிபதியாக செவ்வாய் வரலாம். அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால நீண்ட தூரம் ஒரு ஸ்தல யாத்திரை, குறிப்பாக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடு போவதற்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு விசா கிடைக்கலன்னா விசாவில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகி விசா கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமையும். 10ஆம் அதிபதியாக உங்களுக்கு புதன் இருக்கிறது, ஓரளவுக்கு சிறப்பானது என்று தான் சொல்ல வேண்டும். வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு பிரச்சனை இருந்தால் கூட 10 ஓரளவுக்கு முதலே நான் சொன்னது மாதிரி உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம். 11ஆம் அதிபதியாக சந்திரன் வர்றதுனால உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸால் ஆதாயம், குறிப்பாக பெண் நண்பர்களால் உங்களுக்கு இருந்தால் அவர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயங்கள் உண்டு. இனம் தெரியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இம்மாதங்களில் அவர்களால் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் அதிபதியாக சூரியன் வர்றாரு. அப்படி இருக்கக்கூடிய காலம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்க வேண்டிய காலம். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக 12ஆம் இடம் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், தேவையில்லாத வைத்திய செலவுகளை சந்திக்க வேண்டிய காலங்கள் உண்டு. 12ல் ராகு, விரயம், குறிப்பாக அப்டமனில் பிரச்சனை, கால் பாதங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் தோண்டி வரைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது மாதிரி இடங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இம்மாதங்களில் உண்டு. உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல சனி சஞ்சாரிக்கக்கூடிய காலங்களில் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. உங்களுடைய லக்னத்திலே குரு பகவான் சஞ்சாரம், சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அதில் கலந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இம்மாதங்களில் உண்டு. அதே சமயத்தில் 4ஆம் அதிபதியாக குரு உங்களுடைய லக்னத்தில் இருக்கக்கூடிய காலங்களில், இந்த காலகட்டங்களில் நீங்கள் வேலையில் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டிய காலம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இல்லை. ஸ்பெகுலேஷனோ, ரேஷோ, லாட்ரியிலோ ரொம்ப எச்சரிக்கையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் உண்டு. பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய சாட்டிஸ்ஃபைடு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழில் அவ்வளோ லாபகரமாக இருக்காது. பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைய வேண்டிய காலங்கள் உண்டு. பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலம் உண்டு. 3ஆம் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறனால சிறு தொழில் அல்லது சிறு தொழில் அல்லது சுயதொழில் பண்ணக்கூடியவங்கள் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்களுக்கு இது சற்று சுமாரான காலம்னு தான் சொல்லணும். ப்ரொடக்ஷன் சார்ந்த, உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இம்மாதங்களில் உண்டு. கமிஷன் ஏஜென்சி சம்மந்தப்பட்ட, புரோக்கரேஜ், கன்சல்டன்சி சம்மந்தப்பட்ட துறைகள் லாபகரமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் குறிப்பாக நான்வெஜ்ஜை சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பிரம்மதேவனுடைய வழிபாடும் சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை மகான்களுடைய தரிசனம், ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் சிறப்பானதாகும். கெடுபலங்கள் குறைந்து நற்பலங்களையும் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.